அண்ட் இன்னைக்கான செஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான செஷன். ஸோ நம்மளுக்குன்னே எப்பொழுதுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய லீடர் இந்த ட்ரைனிங் செஷன்ஸ்ல ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் பத்தி ரொம்ப டீட்டெயில்டாகவும் ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் இன்னைக்கு எப்படி யூஸ் பண்ணலாம், எதுக்கு யூஸ் பண்ணலாம், ஸோ ஒரு யூஸ் பண்ணி அதனை ரிசல்ட் எடுத்து அதை பேஸ் பண்ணி செஷன் கொடுக்கக்கூடிய ஒரு செஷன் தான் இன்னைக்கான ஒரு செஷன். ஸோ நம்மளுடைய கிரேட் லீடர் இந்த மாசம் எக்ஸிகியூட்டிவ் டபுள் டைமண்ட் முடிச்சிருக்காரு. ஸோ எல்லாருடைய சார்பாகவும் ஃபர்தரா இந்த செஷனை இன்னைக்கு க்ளோசிங் வரைக்கும் எடுத்துட்டு போறதுக்காக ஸோ நம்மளுடைய கிரேட் லீடர் மிஸ்டர் அமீர் சுல்தான் சார் அவங்க எல்லாருடைய சார்பாகவும் இன்வைட் பண்றேன். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களை எழுப்புங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான செஷன். இவருடைய செஷன் வந்து நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்திருக்கு. 25 பேர் இன்னும் காணோம். ஸோ 25 பேர் இன்னும் ஜாயின் பண்ணல. பட் இவர் செஷன் டீப்பா போறதுக்கு முன்னாடி உங்க டீம்ல யாரு இல்லைன்னு பாருங்க. ஸோ அவங்கள மீட்டிங்ல ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஸோ அமீர் சுல்தான் சார் ஃபர்தரா இந்த செஷன் இன்னைக்கு எடுத்துட்டு போவாரு. ஸோ வெல்கம் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ பாலா சார். தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். தேங்க்யூ. குட் மார்னிங் டிஎக்ஸன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்சூரா. இந்த குக்சூரா வந்து தமிழ் சமூகத்திற்கு ஒரு அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு ப்ராடக்ட் கிடையாது. இந்த ப்ராடக்டை வந்து என்னுடைய வாய்ஸ் கிளியரா இருந்தா ஒரு குட் மார்னிங் போடலாமே. நீங்க போடக்கூடிய குட் மார்னிங்ல தான் என்னுடைய வாய்ஸ் கரெக்டா இருக்கு நான் தெரிஞ்சுப்பேன். தேங்க்யூ. தேங்க்யூ. குட் மார்னிங் டிஎக்ஸன். அப்ப நம்ம பார்க்கக்கூடிய இன்னைக்கு தலைப்பு வந்து குக்சுரா பத்தி. குக்சுரா அப்படின்னு சொன்னா ஏதோ பெரிய ஒரு வேற ஏதோ ஒரு பொருள்னு நினைச்சிட வேண்டாம். நம்ம அன்றாட நம்ம தமிழ் சமூகத்துல ஒரு புழக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அந்த நெருஞ்சி முள். இந்த நெருஞ்சி முள் இன்னைக்கு நேத்துக்கு உண்டான பொருள் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த நெருஞ்சி முள்ளுக்கு நிறைய வரலாற்று பின்னணிகள்லாம் இருக்கு. நம்ம குக்சூராவை தமிழ்ல வந்து நெருஞ்சின்னு சொல்லுவோம். இந்த நெருஞ்சி வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய தண்டுல இருந்து தண்டுவா இருக்கட்டும் அல்லது பூவா இருக்கட்டும் அல்லது அதனுடைய முள்ளா இருக்கட்டும், நெருஞ்சினுடைய பழமா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ குணத்தை உடைய ஒரு சிறந்த ஒரு யூரின் ட்ராக்குக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொருளாக ஒரு மூலிகையாக இருக்கு. எப்படி நம்ம வந்து அந்த அர்ஜுனா மருதம் பட்டைய வந்து ரிக் வேதத்திலேயே சொல்லப்பட்டதாக நம்ம வந்து பார்க்க முடிஞ்சதோ, அந்த மாதிரி வந்து இந்த நெருஞ்சிய பத்தி திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. திருவள்ளுவருடைய காலகட்டம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி, சரிங்களா? ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட புத்தகத்திலேயே வந்து ஒரு நீதி நூலிலேயே வந்து பாத்தீங்கன்னா நெருஞ்சியை பற்றி ஒரு கருத்து இருக்கு. ஏன்னா திருக்குறள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3ஆ பிரிச்சு வச்சிருக்காரு. ஒண்ணு அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் 3ஆ பிரிக்கிறார். அதுல வந்து காமத்துப்பால் வந்து காமத்துப்பால்ல வந்து பாத்தீங்கன்னா நெருஞ்சியை பத்தி அவர் வந்து பேசுறாரு. அப்ப அந்த அளவுக்கு ஒரு பழமையான ஒரு 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 மூலிகைகளில் ஒண்ணுதான் இந்த நெருஞ்சி. எத்தனையோ மூலிகைகள் வந்து நம்ம தமிழகத்துல நம்ம இந்திய தேசத்துல வந்து இருந்திருக்கு. ஒரு சில விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெரியாமையே அப்படியே அழிஞ்சிருச்சு. அப்ப மக்களுக்கு தெரிஞ்ச மூலிகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம டிஎக்ஸ்எல் இருக்கு. அது முக்கியமான மூலிகைகள்லாம் வந்து டிஎக்ஸ்எல் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த நெருஞ்சியை பத்தி சொல்லலாம். இத வந்து சமஸ்கிருதத்துல குக்சுரான்னு சொல்லக்கூடியதாக இருக்கு. நம்ம தமிழ் மொழியில நெருஞ்சின்னு சொல்லுவோம். இந்த நெருஞ்சி வந்து பாத்தீங்கன்னா ஆயுர்வேதத்துல குறிப்பா வந்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா இதை வந்து அவங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆக எப்படி ரிக் வேதத்துல பழமையான வேதமாக இருக்கக்கூடிய ரிக் வேதத்துல வந்து அர்ஜுனா மருதம் மரத்தை பத்தி சொல்லியிருக்காங்களோ, நம்ம டிஎக்ஸ்எல்லாம் அர்ஜுனான்னு சொல்லிட்டு மாத்திரை கிடைக்குது, பவுடரும் கிடைக்குது. அதே மாதிரி ஒரு பழமையான மக்களுக்கு அறிமுகமான ஆல்ரெடி பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த நெருஞ்சி சொல்லக்கூடிய இந்த இதுவை டிஎக்ஸ்என் கம்பெனி குக்சுரான்னு சொல்லிட்டு பவுடரா நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இந்த நெருஞ்சில அப்படி நமக்கு என்னதான் பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம வந்து இதை பத்தி நிறைய சொல்லிட்டே போலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் இருக்கு. ஏன்னா நெருஞ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்கள் மத்தியில நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா இது ஸ்டோனை உடைச்சு கிட்னில இருக்கக்கூடிய ஸ்டோனை உடைச்சு வெளியே கொண்டு வரக்கூடிய பொருள் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஒதுக்கி கழிட்டோம். எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா சித்த வைத்தியத்திலும் சரி ஆயுர்வேதாலும் சரி சில மருத்துவர்கள் வந்து அஸ்வகந்தாக்கு அடுத்த ஸ்டெப்ல வந்து இதை வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்புக்குரியதாக இந்த நெருஞ்சியானது இருக்கு. இப்ப எப்படி நம்ம
ஆண்களுக்கு பெண்களுக்கு வந்து மேனோபாஸ் சொல்லுவோமோ அதே போல வந்து ஆண்களுக்கும் ஆண்ட்ரோபாஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. நிறைய பேருக்கு இது தெரியாது. நம்ம வந்து டெஸ்டோஸ்டெரான் பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருப்போம். இதுல ஆண்களுக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஒரு 40-45 வயசுல வந்து அவங்களுக்கும் ஆண்ட்ரோபாஸ் வந்து ஏற்படுது. அப்ப அந்த ஆண்ட்ரோபாஸ் ஏற்படாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? அப்படி ஏற்பட்டா என்னென்ன விளைவுகள் உடம்புல ஏற்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவங்க வந்து அவங்களுடைய வேலையை செய்யறதுக்கு அவங்க ஒரு சோம்பேறித்தனத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தும் ஒண்ணு. அடுத்தது வந்து குடும்பியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகமான நாட்டம் அவங்களுக்கு வந்து ஏற்படாது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும். சுயமா சிந்திச்சு பெரிய லெவல்ல ஒரு மோட்டிவேஷனா செய்யணும்ன்ற ஒரு எண்ணத்தை பிசிக்கலாவும் அட்டாக் பண்ணும். அதே நேரத்துல மென்டலாவும் அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் ப்ரிப்பரேஷன் ஆக மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ள விஷயத்தை தான் ஆண்ட்ரோபாஸ் சொல்லிட்டு அந்த நேரத்துல ஏற்படும். அப்ப அந்த ஆண்ட்ரோபாஸ் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்னா அவங்களோட டெஸ்டோஸ்டெரானை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்ப இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம நிறைய விஷயத்த நம்ம பார்த்த மூலிகைகள் இது சாப்பிடலாம் அதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு பிரச்சனை வருதோ வராம இருக்கிறதுக்கு வந்துருச்சுன்னா டாக்டர் பாருங்க. டாக்டர் கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் கூட டிஎக்சன் கொடுக்கக்கூடிய டிஎக்சனுடைய அஸ்வகந்தாவையும் டிஎக்சனுடைய குக்சூராவையும் டிஎக்சனுடைய அத்தம் குப்தா பூனைக்காலையும் கொடுத்தா சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இது வந்து இன்னைக்கு ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் தேவையான ஒரு முக்கியமான ஒரு பொருள் இந்த குக்சூரா. ஆனா நம்ம வீட்டுல போயிட்டு நெருஞ்சி அப்படின்னா அது ஸ்டோனு உடைக்கிறது தானே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது ஸ்டோனு உடைக்கிற பொருள் மட்டும் இல்லை. அது வந்து ஒரு ஆணுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். எப்படி வந்து நம்ம பெண்கள் எடுத்துக்கிட்டாவே சதாவரி தண்ணீர் விட்டான் கிழங்கு அதுவும் நம்ம டிஎக்ஸ்எல்ல கல்பவா இருக்கு. தண்ணீர் விட்டான் கிழங்கு சதாவரி நம்ம சொல்றோமோ அந்த மாதிரி ஆண்களுக்குன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதுல முக்கிய பங்காற்றக்கூடியது அஸ்வகந்தாவும் இந்த குக்சுரான்னு சொல்லக்கூடிய இந்த நெருஞ்சியம் தான். இந்த ரெண்டுமே டிஎக்ஸ்எல்ல இருக்கு. இந்த நெருஞ்சினுடைய ப்ராடக்ட் டிஎக்ஸ்என் நிறுவனம் பவுடராக இந்தியா முழுவதும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு வந்து இந்த எப்படி வந்து நம்ம ஆண்ட்ரோபாஸ் வருதோ அதே மாதிரி வந்து இந்த இரும்பல் சம்பந்தப்பட்ட நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இதயம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கு. அப்ப இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒண்ணுக்கு போக முடியாது. யூரின் போறதுக்கு சிரமப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்ப யூரின் போறதுக்கு சிரமப்படக்கூடியவங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க யூரின் போறதுக்கு சிரமப்படுவாங்க. யூரின் போகும்போது அவங்க முக்கி போவாங்க. முக்கி போகும் பொழுது அவங்க வந்து ஹார்ட் பீட் அதிகமாகும். அப்போ உடம்புல இருக்கக்கூடிய நீரை வந்து வெளியேற்றுறதுக்கு யூரினை வெளியேற்றுறதுக்கு நாம டாக்டர் என்ன மெடிசன் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காரோ அந்த மருந்து மாத்திரைகள் கூட டிஎக்ஸ்என் கொடுக்கக்கூடிய அர்ஜுனாவையும் குக்சுராவையும் சேர்த்து எடுத்துக்கிட்டாங்கன்னா சூப்பர் ரிசல்ட் பார்க்கலாம். ஏன்னா இது சிறுநீரகத்துல தேங்கி கிடக்கக்கூடிய நீரை அதாவது சிறுநீரை வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை இந்த குக்சுராக்கு இருக்கு. அதனாலதான் இது வந்து யூரின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பிரிவென்ஷன் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டா இருக்கும். இன்னும் நம்ம தமிழ் மக்கள் மத்தியில இன்னும் கூட புழக்கத்துல இருக்கு. என்ன புழக்கத்துல இருக்குன்னா கிட்னி ஸ்டோனாக இருக்கட்டும் அல்லது கிட்னில இருந்து அதாவது யூரினரி பிளாடர்ல இருந்து வெளியே வரக்கூடிய சிறுநீர் தாரையில ஸ்டோன் ஏதாவது மாட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த ஸ்டோனை ஸ்மூத்தா வெளியே கொண்டு வர்றதுக்கு இன்னும் வரை நம்ம தமிழ் சமுதாயம் நெருஞ்சி 3 பொருளை வந்து கண்டிப்பா பயன்படுத்துவாங்க. அதுல முக்கியமான ஒரு இடத்துல இருக்கக்கூடியது வந்து நெருஞ்சி இருக்கு. அதாவது நெருஞ்சியும் சிறுக்கன் பீலை நீர்புள்ளி இந்த 3த்தையும் நல்லா போட்டு கொதிக்க வச்சுட்டு 4 பருப்பத்தை சேர்த்து வச்சுப்பாங்க. முக்கியமான பருப்பங்கள் 4 பருப்பும் அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணியை வடிகட்டிட்டு 2 ஏலக்காய் 2 அரிசியினுடைய அளவு போட்டு அந்த தண்ணியை குடிப்பாங்க. அந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்த ஒரு 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 ப்ராடக்ட் தான் இந்த குக்சுரான்னு சொல்லக்கூடிய நெருஞ்சி. இந்த நெருஞ்சிய நாம வந்து எப்படி பயன்படுத்துறோம்? இப்போ வந்து உதாரணத்துக்கு காஃபின்னு எடுத்துக்கிட்டா நம்ம ரிஷி காஃபி எடுத்துக்கிறோம். அதே போல இன்னைக்கு மக்கள் மத்தியில குறிப்பா ட்ரெடிஷனலை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் மத்தியில நெருஞ்சிலையும் காஃபி இருக்கு. என்ன செய்வாங்க 50 ml நெருஞ்சினா 25 ml 50 கிராம் நெருஞ்சினா 25 கிராம் வந்து தனியாவையும் ஒரு 10 கிராம் வந்து சுக்கு பொடியும் ஒண்ணா ஆக்கி வச்சுட்டு டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சுடுதண்ணில போட்டு நல்லா கொதிக்க வச்சு நெருஞ்சி காஃபின்னு குடிப்பாங்க. அந்த மாதிரி
நாம டிஎக்ஸனுடைய இந்த நெருஞ்சினுடைய ரொம்ப பியூரா கொடுத்துருக்காங்க. இந்த நெருஞ்சினுடைய பவுடரை, குக்சுராவுடைய பவுடரை வந்து பாத்தீங்கன்னா காஃபியாவும் பயன்படுத்திக்கலாம். அல்லது தினமும் வந்து பாத்தீங்கன்னா காலையில இந்த குக்சுராவுடைய பவுடரை, அதாவது நெருஞ்சினுடைய பவுடரை ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு அதுல தேன் குழைச்சியோ அல்லது வந்து சுடுங்க வெந்நீர்ல கலந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா நீர்த்தாரை, சிறுநீர் தாரை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பயங்கரமான ஒரு ரிசல்ட், ஒரு பிரிவென்ஷன் கிடைக்கக்கூடிய, கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்டான ஒரு ஒரு ரெமிடி, நேச்சுரல் ஒரு ஹெர்ப்ஸ் தான் இந்த குக்சுரான்னு சொல்லக்கூடிய நெருஞ்சி. இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நாம என்ன நினைக்கிறோம்னா இது யூரினரி ட்ராக் மட்டும் நினைச்சிட்டு இருக்கிறோம். யூரினரி ட்ராக்குக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியதுதான், இல்லைன்னு சொல்லல. அதே நேரத்துல இது வந்து ஹார்ட்டுக்கும் நல்லது. இது ஆண்களுக்கு வந்து மெருகூட்டக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்துது. கல்லீரலுக்கும் சப்போர்ட் பண்ணுது. யாருக்காவது வந்து கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தா நம்ம வந்து பார்த்தாவே சொல்ல முடியும். டெஸ்ட் பண்ண கூட அவசியம் இல்லை. அந்த காலத்து வைத்தியர்லாம் அப்படித்தான் கண்டுபிடிச்சு சொன்னாங்க. அப்ப அந்த கல்லீரல் பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னாவே நாம இந்த இந்த குக்சுராவையும் நம்ம டிஎக்ஸ்எல்ல இருக்கக்கூடிய குக்சுராவையும் டிஎக்ஸ்எல்ல இருக்கக்கூடிய சி பக்தனையும் சேர்த்து கொடுத்தா சூப்பர் ரிசல்ட் கிடைக்குது. 2 விஷயத்தையும் கொடுத்தா அந்த கல்லீரல்ல இருக்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு டிஎக்ஸனுடைய சி பக்தானும் டிஎக்ஸனுடைய குக்சுராவும் சேர்ந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அருமையான ஒரு ரிசல்ட் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இந்த குக்சூராவை டிஎக்ஷன் கொடுக்கக்கூடிய இந்த குக்சூராவை யார் ஒருத்தவங்க ஒரு 2 மாசத்துக்கோ அல்லது 3 மாசத்துக்கோ தினமும் 1/2 ஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில வெந்நீர்லயோ அல்லது வந்து தேன்லயோ குழைச்சு சாப்பிட்டு வராங்களோ அவங்களுக்கு மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட சார்ந்த பிரச்சனைகள் இருக்காது. காரணம் என்னன்னா இது முழுக்க முழுக்க வந்து நார்ச்சத்து நிறைந்தது, ஃபைபர் கண்டென்ட் வந்து இதுல வந்து அதிகம். அந்த ஃபைபர் கண்டென்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தேனையோ அல்லது ஒரு வெந்நீரையோ சேரும் பொழுது அருமையான ரிசல்ட், மலச்சிக்கலை சரிப்படுத்தக்கூடியது. ஆனா மலச்சிக்கலுக்குன்னு பெஸ்டான ஒரு ப்ராடக்ட் வேணும்னா நம்ம கிட்ட டிஎக்ஷனுடைய திருப்பாலா இருக்கு. மலச்சிக்கல் வராம இருப்பதற்கு இந்த குக்சுரான்னு சொல்லக்கூடிய இந்த நெருஞ்சி முள்ளானது அருமையான வேலை செய்யக்கூடியதாக இருக்கு. அதே போல வந்து ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு இந்த குக்சுரா வந்து பெஸ்ட் சப்போர்ட் பண்ணுது. இந்த குக்சுரா கூட டிஎக்ஸ்ல கிடைக்கக்கூடிய சதாவரியை வந்து சேர்த்து எடுத்துக்கிட்டாங்கன்னா பெண்களுக்கு வந்து பிசிஓஎஸ்க்கு வந்து சிறந்த தீர்வு. அவங்க டாக்டர் கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளோட அவங்க என்ன பிரிஸ்கிரிப்ஷன் ஃபாலோ பண்றாங்களோ அதுக்கு கூட குக்சுராவையும் சதாவரியும் சேர்ந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அருமையான ஒரு ரிசல்ட் வந்து நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போனா குக்சுரா அப்படின்னாவே வந்து ஒரு ஒரு பழமையான மக்களுக்கு பரிச்சயமான ஒரு சிறந்த ஒரு மூலிகையாக இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குக்சுராவை இப்ப ஒரு 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 திருமணம் ஆனவர் அல்லது வந்து ஆண்ட்ரோபாஸ் வந்து நெருக்கத்துல இருக்காரு இல்ல ஆயிடுச்சு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இருந்தா லைக் நேச்சுரல் வயகராவா வந்து குடும்பியலை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த குக்சுரா டிஎக்ஷன் கொடுக்கக்கூடிய குக்சுரா, டிஎக்ஷனுடைய அட்டம் குப்தா, டிஎக்ஷனுடைய அஸ்வகந்தா, அது இல்லாம இந்த அஸ்வகந்தா, பூனைக்காளி, அதான் அட்டம் குப்தா, அஸ்வகந்தா, ஜிங்சங்கு, குக்சுரா, இத வந்து ஒரு ஒரு பவுடரா இருக்கக்கூடிய பவுடர் ஆக்கி அல்லது பவுடராவே டிஎக்ஸ்எல்ல கிடைக்குது. ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு கூட நாம என்ன செய்யணும் எக்ஸ்ட்ரா வந்து இதுல வந்து பூஸ்டப் பண்ற மாதிரி டிஎக்ஸ்எல்ல அமலாக்கின்ட்டு ஒரு பவுடர் கிடைக்குது. அமலாக்கி சூரணம், நெல்லிக்காயினுடைய சூரணம் கிடைக்குது. அதையும் சேர்த்து வச்சுக்கிட்டு தினமும் தேனிலையும் அல்லது வந்து வெந்நீர்லயும் கலந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு டெஸ்டோஸ்டின் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது இல்லாம குடும்ப இயல் பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு தீர்வா இருக்கும். வந்தாலும் சரிப்படுத்துறதுக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக ஒரு ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் மிக்சடாக இது வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா சேஃப். இது சாப்பிடும் போது எந்த விதமான பத்தியங்களோ தேவையில்லை. இது வந்து ஒரு மாசம் தான் சாப்பிடணும், 2 மாசம் சாப்பிடணும் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் எப்படி நம்ம வந்து பாதாம் பருப்பு முந்திரி சாப்பிடுறோமோ அந்த மாதிரி தினமும் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஆரோக்கியத்துக்கு சிறந்ததாக இருக்கும். இந்த குக்சூராவை வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு நல்ல ரிசல்ட் தரக்கூடியதாக இருக்கு. இந்த குக்சூரா யூரின் ட்ராக்கு சிறந்த தீர்வாக இருக்கு. இந்த குக்சூரா
கல்லீரலுக்கும் சிறந்த ஒரு தீர்வாக இருக்கு. அது மட்டும் இல்லாம கிட்னியை சேஃபா வைக்கணும். சில டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு வந்து இவ்வளவுதான் தண்ணி குடிக்கணும். ஏன்னா யூரின் வந்து ஃப்ரீயா ஆகாது அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்ப அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த குக்சூராவை டாக்டருடைய மெடிசின் கூட எடுக்கும் பொழுது யூரின் ட்ராக்கை சுத்தப்படுத்தும். யூரினை வந்து பெருக்கக்கூடியது. அதாவது சிறுநீரை பெருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. ஒண்ணே ஒண்ணு நம்ம செய்யணும். இந்த குக்சூரா சாப்பிடும் பொழுது, இந்த பவுடர் எடுக்கும் பொழுது, நாம சரியான அளவுல தண்ணீரை எடுத்துக்கணும். ஏன்னா உடம்புல இருக்கக்கூடிய கழிவாக இருக்கக்கூடிய நீரை வந்து வெளியேற்றக்கூடிய சிறுநீரை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை இதுக்கு வந்து இருக்கு. இன்னும் வந்து வெயில் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த நீர் கடுப்பு ஏற்படும். நீர் கடுப்பு ஏற்படும். ஏன்னா தண்ணி கம்மியா குடிப்பாங்க. உடல் உஷ்ணம் வந்து அதிகமாயி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இப்ப அந்த மாதிரி உள்ளவங்க அவங்க ஏதாவது ஒரு நேச்சுரல் ரெமிடி எடுத்துக்கிறாங்க அல்லது ஏதாவது ஒரு மெடிசன் எடுத்துக்கிறாங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கு கூட இந்த குக்சூராவை தினமும் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு 3 நாள் அதிகபட்சம் பண்ணா ஒரு 5 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா யூரின் வந்து ஃப்ரீயாக சிறுநீர் வந்து ஃப்ரீயா வரக்கூடிய ஒரு இது வந்து நம்ம பார்க்க முடியுது. யூரினுடைய அதாவது சிறுநீருடைய தாரையை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பெஸ்ட் ஒரு ரெமிடி வந்து நாம இந்த நெருஞ்சியை வந்து நம்ம சொல்லலாம். இந்த நெருஞ்சியை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மருத்துவத்துல சித்தாவா இருக்கட்டும் ஆயுர்வேதமா இருக்கட்டும் எவ்வளவு விஷயத்துக்கு இது வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி நம்ம குறிப்பா ஹார்ட்டுக்குன்னா அஸ்வகந்தா, ஹார்ட்டுக்குன்னா அர்ஜுனாவை சொல்றோமோ அந்த மாதிரி வந்து குறிப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து சிறுநீர் சார்ந்த பிரச்சனைகள், சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள், சிறுநீரகத்துல கல் உருவாவதை தடுக்கக்கூடிய விஷயமாகவும் இந்த குக்சுரான்னு சொல்லக்கூடிய நெருஞ்சிலானது நமக்கு உதவிகரமாக இருக்கு. இத வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா யாரெல்லாம் எடுக்க கூடாதுன்னு பாத்தீங்கன்னா கர்ப்பிணிகள் மட்டும் எடுக்க வேண்டாம். அது டாக்டருடைய பிரிஸ்கிரிப்ஷனோட சேர்ந்து எடுக்கிறது சிறந்தது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஐடில வேலை செய்யக்கூடிய பிள்ளைங்களுக்கு எல்லாம் அதுவும் குறிப்பா பெண் பிள்ளைங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் வந்து பிரச்சனை நிறைய இருக்கும். அப்ப இந்த பிசிஓடி பிசிஓஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குக்சுராவையும் சதாவரியும் சேர்ந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அருமையான ஒரு ரிசல்ட்டை வந்து நாம வந்து பார்க்க முடியுது. ஆக மொத்தத்துல ஆயுர்வேதாவை பொறுத்த வரைக்கும் ஒரே மெடிசனை வச்சு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல மாட்டாங்க. ஒரு மெடிசனோட இன்னொரு மெடிசனும் சேர்ந்து கொடுத்துதான் தீர்வு கொடுப்பாங்க. அப்ப அந்த அடிப்படையில யாருக்காவது யூரின் ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் இருக்கு, அந்த யூரின் ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்றாங்கன்னா அப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம், யூடிஐ இன்ஃபெக்ஷனுக்கு வந்து குக்சுராவையும் டிஎக்சன் கொடுக்கக்கூடிய ஜிலாய் சீந்தில் கொடியும் சேர்ந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அருமையான ஒரு ரிசல்ட்டை வந்து நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் நம்ம சொல்லிட்டே போலாம். மொத்தத்துல யாரெல்லாம் ஒரு 40 வயசை வந்து தொட போறாங்களோ அவங்க கட்டாயம் இதை வந்து பயன்படுத்தியே ஆகணும். ஏன்னா யூரின் ட்ராக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுருக்கம் வந்து ஏற்படும். அப்ப அந்த சுருக்கத்தை வந்து விரிவுபடுத்துறதுக்கும் சுருக்கம் ஏற்படாம இருப்பதுக்கும் பல்ஜி இன்னைக்கு வந்து 1,00,000 பேர் இருந்தாங்கன்னா அதுல ஒரு ஆளுக்கு 24 ஸ்ட்ரக்சர் உருவாகுதுன்னு சொல்றாங்க. அது கடவுளுடைய நாட்டுன்னு வச்சுக்கீங்களேன். அப்ப அந்த யுரத்னல் ஸ்ட்ரக்சர் உருவாகாம இருக்கணும்னா உருவாயிடுச்சுன்னா டாக்டர் கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரை தான். உருவாகாம இருக்கணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணா கண்டிப்பா இந்த குக்சுரா டிஎக்சன் கொடுக்கக்கூடிய இந்த நெருஞ்சியானது பயங்கர சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஏன்னா யூரின் ட்ராக்கை வந்து இது கிளீன் பண்ணும். இப்ப அந்த மாதிரி உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் கூட டிஎக்சனுடைய ஜிலாயையும் டிஎக்சனுடைய குக்சுராவையும் சேர்ந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அருமையான ஒரு ரிசல்ட்டை வந்து பார்க்க முடியும். அதே போல வந்து ஒரே ஜாப் டென்ஷன்ல இருக்கும், ஒரே ப்ரெஷர்ல இருக்கும், எவ்வளவுதான் தண்ணி குடிச்சாலும் வந்து யூரின் வரவே மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எல்லாம் நீங்க இதை கொடுத்தீங்கன்னா அவ்வளவு ரிசல்ட் அப்படியே பைப்ல வந்து தண்ணி பொங்கி வர மாதிரி இது வரும். ஆனா செய்ய வேண்டியது தண்ணி நிறைய குடிக்கணும். இது எடுத்தாவே வந்து தண்ணி நிறைய குடிக்கணும். பொதுவாவே ஒவ்வொரு ஆயுர்வேதாவுடைய ப்ராடக்ட் எந்த ஆயுர்வேத ப்ராடக்ட் எடுத்தாலும் சரி தண்ணி நிறைய குடிக்கணும். அதுல குறிப்பா குக்சுரா எடுத்தா தண்ணி நிறைய குடிக்கணும். அப்படியே வந்து ஊத்துல தண்ணி ஊத்துற மாதிரி சிறுநீர் பாதையில தண்ணி தேங்க விடாம சிறுநீர் பாதையில இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை சரி பண்ணி அப்படியே வெள்ளம் வந்து திரண்டு வர மாதிரி இது வந்து வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு 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 நேச்சுரல் ஒரு ரெமிடி, நோ சைடு எஃபெக்ட்.
அருமையான ஒரு பொருள். இந்த பொருளை 40 வயசு மேல உள்ள ஆண்கள் கட்டாயம் வருஷத்துக்கு ஒரு 2 மாசமாச்சும் எடுக்கிறது சிறந்தது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரோபாஸ் வராம இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெமிடி அப்படின்னா அஸ்வகந்தா வித் டிஎக்ஸனுடைய குக்சுரா ரொம்ப நல்ல ஒரு பொருள். இதை வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணா எடுத்துக்கலாம். எந்த விதமான ரெஸ்ட்ரிக்டடும் கிடையாது. இது வந்து சிறந்த இயற்கை தந்த ஒரு ஒரு ட்ரெடிஷனலாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான். இதை நாமும் பயன்படுத்தி நம்மை சார்ந்தவர்களும் பயன்படுத்த வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இன்றைய நாள் இனிய நாளாக அமைவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் உதவி செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து முடிச்சுக்கிறேன். நன்றி. குட் மார்னிங் டிஎக்ஷன். வாழ்க வளமுடன். Bala sir, good morning. குட் மார்னிங் டிஎக்ஷன். இதுல யாருக்காவது ஏதாவது கேட்கணும்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், அல்லது ஏதாவது உங்களுடைய கருத்துக்களை பரிமாற நீங்க வந்து விரும்புனீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்க சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து நம்முடைய டாக்டர் சாருடைய கருத்துக்களோட இன்றைய அமர்வை நம்ம முடிச்சுப்போம். இப்போ ஒருத்தர் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. சார் குட் மார்னிங் சார். லக்ஷ்மி சார் குட் மார்னிங். குட் மார்னிங் சார். அமித் சார் மார்னிங். இந்த லேடிஸ் வந்து யூரின் வேரியத்துல வந்து எரிச்சல் இருக்குன்னு சொல்றாங்க சார். அவங்களுக்கு எது மாதிரி கொடுக்கலாம் சார்? குக்சுரா பிளஸ் ஜிலாய் கொடுக்கலாம் சார்? குக்சுராவும் ஜிலாயும் கொடுக்கலாம். இன்னொன்னு வந்து டிஎக்ஸ்ல இன்னொன்னு இருக்கு, சதாவரி கல்பான்னு ஒண்ணு இருக்கு. அதையும் வந்து நல்ல வேலை செய்யக்கூடியது. குக்சுரா ஜிலாய் பெஸ்ட் ரெமெடி. இது தெரிஞ்ச ஒரு வருஷமா ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க சார். ஒண்ணு இல்ல சார், ஆக்சுவலா வந்து இன்ஃபெக்ஷன் ரிலேட்டட் யூரின் ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் ரிலேட்டட் அப்படின்னாவே நீங்க நேரா டிஎக்ஸனுடைய ஜிலாயினுடைய டேப்லெட் கிடைக்குது. 2 டேப்லெட் காலையில பல்லு விளக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சுட்டு 2 டேப்லெட் நல்லா மெண்டு சாப்பிட்டுட்டு மீண்டும் ஒரு கிளாஸை வந்து குடிக்க சொல்லுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குக்சுராவை, அதாவது டிஎக்ஸனுடைய நெருஞ்சிய ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வார்ம் வாட்டர்ல சும்மா ஒரு 1/4 கிளாஸ் வார்ம் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு தண்ணி குடிக்க சொல்லுங்க. மேக்சிமம் வந்து ஒரு 5 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த யூரின் இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு எரிச்சலா இருக்குன்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து பெஸ்ட் ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும். சத்தாவரி எப்ப எடுக்கணும் சார்? சதாவரி வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே வந்து ஒரு 1/2 ஸ்பூன், சாயங்காலம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். சதாவரி கிடைச்சா சந்தோஷம். சத்தாவரி மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். சரி சார், தேங்க்யூ. அடுத்தது குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சார் ஜென் மாஸ்டர் நினைக்கிறேன். சார் குட் மார்னிங் சார். சார் உங்க சைடு அன்மியூட் பண்ணிக்கீங்க சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நாங்க சென்னைக்கு சித்தப்பேட்டை ஃபேக்டரி விசிட்டுக்கு ட்ரெயின்ல வந்து கேட்டுட்டு இருக்கோம் சார். அப்படிங்களா? வெல்கம். நானும் வந்து ஆன் த வேல இருக்கேன் சார். நான் ஜேக்கப் சார் மாத்தான் தான். ஓ ஜேக்கப் சார். எனக்கு ஒரு இந்த கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகக்கூடியவங்களுக்கு இந்த குக்சுரா எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் கொஸ்டின் போட்டிருந்தேன். சொல்லுங்க சார். சார் கிட்னி ஸ்டோன் ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து